வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே வேத சாஸ்திரத்தில் பஞ்சாங்க பதிவானது எப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளதோ அதன் பிரகாரம் தாங்கள் அனைவருக்கும் நமது சேனலிலே மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். முக்கியம் என்னன்னாக்கா கரணம்னு ஒன்று இருக்குது. அது ஏன் நீங்கள் பதிவிடுவதில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரணம் என்பதை ஆலயங்களுக்கு, தெய்வங்களுக்கு என்று ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது, மனிதர்களுக்கு அல்ல என்பதையும் தங்களுக்கு தெரிவித்து விடுகின்றேன். ஆகவே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் தமிழ் மாதம் 3/3/5126 நாள் ஆணி மாதம் 17/6/2025 செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு வீடியோ பதிவினை விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம். இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை ஷஷ்டி விரதம். இன்றைய தினம் நாம் அனைவரும் விரதம் இருந்து காலை வேளையிலேயே நமது அருகாமையில் உள்ள வள்ளி தேவசேனாசமேத சுப்பிரமணியேஸ்வர சுவாமி முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு பால தண்டாயுதவாணியாக இருக்கக்கூடிய பாலமுருகனுக்கு அர்ச்சனை செய்து அவருடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணியேஸ்வர சுவாமி பாலமுருகன் தண்டாயுதபாணியுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து செவ்வாய்க்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்சரை தமிழ் மாதம் தேதி ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் 3/3/5126 நாள். ஆங்கில மாதம் தேதி ஜூன் மாதம் 17/6/2025. சூரியோதயமானது காலை 5:54 அயனம் உத்தராயணே. ருது கிரீஷ்ம ருது. மாசமானது ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் மிதுன மாசே. பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரை. திதியானது ஷஷ்டி திதி 16 நாழிகை 48 வினாடி. பிற்பகல் 12:37 வரை. அதன் பிறகு சப்தமி திதி. இன்றைய சிரார்த்த திதியானது சப்தமி திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த, அதாவது சூரிய வம்சாவளிகள், சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் மிதுன மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை சப்தமி திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை சப்தமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய திருநாட்களாகிய சிரார்த்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும். இன்றைய வாசனமானது பௌமவாசனை. கிழமை செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது சர்வசமி நட்சத்திரம், சதய நட்சத்திரம் 42 நாழிகை 53 வினாடி. இரவு 11:01 வரை. அதன் பிறகு பூர்வ புரோட்டவதா நட்சத்திரம், பூரட்டாய் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது.
இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக, அதாவது ஆனி மாதம் சரபுஷட் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் நிச்சயமாக கண்டிப்பாக இன்றைய தினம் தங்களது பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது. காரணம் என்னவென்றால், இதே ஆனி மாதம் 30ஆம் நாள் அன்றைய தினம் இதே சரபுஷ நட்சத்திரம் வருகிறது. சதய நட்சத்திரம் அன்றைக்குத்தான் கொண்டாட வேண்டும். இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதும் மரண யோகம். இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் மரண யோகம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள், வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. இன்றைய விசேஷமானது கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை சக்தி விரதம். இன்றைய ராகுகாலம் பிற்பகல் 2:54 முதல் மாலை 4:24 வரை. யமகண்டமானது காலை 8:54 முதல் 10:24 வரை. குளிகை காலமானது காலை 11:54 முதல் பிற்பகல் 1:24 வரை. நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் மரணயோகம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. சுவமானது வடக்கு, பரிகாரமானது பால். சந்திராஷ்டமம் புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு அதிகாலை 5:38 முதல் காலை 11:26 வரை சந்திராஷ்டமம். புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 11:26 முதல் மாலை 5:14 வரை சந்திராஷ்டமம். புஷ்ய நட்சத்திரம் பூத நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு மாலை 5:14 முதல் இரவு 11:03 வரை சந்திராஷ்டமம். ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு 11:03 முதல் பின்னிரவு புதன்கிழமை என்ற அதிகாலை 4:46 வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா ஸ்கினோ பவந்தோ சுபா அஸ்தோ ததாஸ்தோ. ததாஸ்துன்னா அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம்.